உலக புகழ்பெற்ற தபேலா கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமானார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் தாக்கலாக இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தள்ளிவைப்பு. இன்று துணை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் எனவும் தகவல். இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுவது பகல் கனவு. 2026 தேர்தலில் அதிமுக தலைமையில் மக்கள் மற்றும் தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கூரைய திமுக அரசின் மீது களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடரக்கூடாது என்பதற்காக விலகுவதாகவும் அறிவிப்பு. யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். பொறுமை முக்கியம் என விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் பதில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வீழ்த்த நினைத்த சதி விலகியது. எதுவாயினும் நன்றே எனவும் இயக்குநர் அமீர் சமூக வலைதளத்தில் பதிவு. திமுகவை வீழ்த்திடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தான் பகல் கனவு காண்கிறார். கத்தி பேசினால் மட்டும் போதாது, உண்மையை பேச வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படும். கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்ததாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேச்சு. மார்கழி மாத பிறப்பையொட்டி கோவில்களில் அதிகாலையில் சிறப்பு வழிபாடு. பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி சாமி தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் அர்த்த மண்டபத்திலிருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. படியின் அருகே நின்றபடி கோவில் நிர்வாகம் அளித்த மரியாதை ஏற்றார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கஞ்சம்பட்டி ஓடையில் உடைப்பு. வெள்ளம் ஏற்பட்டு கிராமங்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு நிலை பாதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். கரையோர மக்கள் அச்சம். ராமநாதபுரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. சூறைக்காற்று வீசி வருவதால் 2000 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் அளவு 1700 கனஅடியாக குறைந்தது. ஏரியின் நீர்மட்டம் 21 அடியாக சரிந்த நிலையில் 3000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 8500 கனஅடியாக குறைப்பு. ஏரிக்கான நீர்வரத்து 8000 7320 கனஅடியாக குறைந்தது.
மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 7148 கனஅடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 117 அடியாக உள்ள நிலையில் 1000 கனஅடி நீர் வெளியேற்றம். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட விவகாரம். உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவரது கள்ளக்காதலையே கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் டீ கடையில் வாங்கிய வடையில் இருந்த பூரான். அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு மேற்கொள்ள வலியுறுத்தல். திருப்பத்தூரில் வாழைப்பழத்தை பழுக்க வைக்க ரசாயனம் தெளிக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே களிங்கல் ஓடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறுவர். அங்கிருந்த மக்கள் கயிறு கட்டி மீட்ட காட்சிகள் இணையத்தில் வைரல். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு அருகே வெள்ளத்தில் நீந்தி சென்ற முதலை. அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்த பொதுமக்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் மாயம். தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பொதுமக்களை துரத்தி கடித்த வெறிநாய். பள்ளி மாணவன் உட்பட 10 பேர் படுகாயம். மூன்று நாள் பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேச உள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவில் 19 பாஜகவினர் உட்பட 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சிவசேனா தரப்பில் 11 பேருக்கும் தேசியவாத காங்கிரஸ் தரப்பில் 9 பேருக்கும் அமைச்சரவையில் இடம். உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழக வீரர் குகேஷ் இன்று நாடு திரும்புகிறார். தமிழக அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டம். மகளிர் ஜூனியர் ஆசிய ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி 4-2 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்திய அணி சாம்பியன். ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசு. அணியின் ஊழியர்களுக்கு 1 லட்சம் பரிசாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 445 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் T20 தொடர். முதல் ஆட்டத்தில் 49 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. ப்ரோ கபடி தொடரில் 3வது கட்ட லீக் ஆட்டத்தில் மோதிய ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் தமிழ் தலைவாஸ் 34-27 என்ற புள்ளி கணக்கில் ஜெய்ப்பூர் அணி வெற்றி பெற்றதால் பிளே ஆஃப் வாய்ப்பு இழந்தது தமிழ் தலைவாஸ். நடிகர் மோகன் பாபு தாக்கியதில் காயமடைந்த செய்தியாளர் மருத்துவமனையில் அனுமதி. செய்தியாளரை நேரில் சந்தித்து பகிரங்க மன்னிப்பு கோரினார் மோகன் பாபு. உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் தகவல்.